திடீர்னு ஒரு அலை அவன் மேல் வந்து அடிச்ச உடனே பயந்து அமிழ்ந்து போனான். கர்த்தருக்காக வரணும்னு சொல்லி விரும்பி ஆயத்தப்படுவான், கிளம்புவான். கிளம்புனோன்னு போன் வரும் 9 மணிக்கு. ஓ, மரியாதை வேலைக்கு வந்து சேர்ந்து, இல்லாட்டி உனக்கு ஆமா அது கிடைக்காதாகும். கரெக்டா கிளம்பி ஆயத்தப்படும் போது ஒரு காத்து வந்து அடிக்கும் பாருங்க. காத்தா கர்த்தரா, கர்த்தரா காற்றா அப்படின்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கர்த்தரா பொய் சொல்ல கூட பிச்சு போடுவேன். கர்த்தராம், கர்த்தருக்கா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கர்த்தர் இங்க நிக்கிறாரு. கர்த்தரோடு கூட நடக்க விரும்பி நடக்கிறோம். பகுதி தூரம் வந்துடுவோம், கிளம்பி ஆயத்தப்படுத்திடுவோம், படகை விட்டு இறங்கிடுவோம், சூழ்நிலை விட்டு இறங்கி வந்துடுவோம். வர வழியில காத்து அடிக்கும், சொந்தக்காரன் கூப்பிடுவான், ஓனர் கூப்பிடுவான், ஏதோ ஒன்று நம்மளை கூப்பிடும், ஆளு பொழந்து நிற்கும். நீ மட்டும் வரல, உன்னை முழுங்கி உன்னை கசக்கி போட்டுருவேன். ஏதோ ஒன்று சொல்லி நம்ம பயமுறுத்தி நம்ம இந்த காற்று நம்மளை விழுங்க வருகிறது, மூழ்க வருகிறது. நமக்கு அது தெரியாம கர்த்தர் தானே நாளைக்கு பாத்துக்கிற ஆண்டவரே, பகுத்தூரம் வந்துட்டேன், இனி அப்படியே நான் டவுன் பண்ணி மீண்டும் நாளைக்கு நான் அப்படி வந்துடுறாப்பா, அவரை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுற ஆண்டவரே, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கொஞ்சம் காத்துருங்க. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேரை சோத்திரம் அல்லேலூயா, பகுதி பேதுரு அங்க, பகுதி பேதுரு இங்க, சோத்திரம். ஆமென் வர மாட்டேங்குது. பேதுருவுக்கு இயேசுவுக்கு பக்கம் போகணும்னு ஆசை, இன்னொரு பக்கம் காத்து இழுக்குது. ஆமென். ஒரு பக்கம் மனைவி வந்துடும், இன்னொரு பக்கம் புருஷன் வரமாட்டார். விளங்குச்சா? ஒரு பக்கம் மனைவி எப்படியாவது இயேசுவின் பக்கம் வந்துருவாங்க, புருஷனை விட அது காத்து. அல்லேலூயா சொல்லுங்க.